இந்த கர்மா, பூமரங்கு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை இன்றைக்கி வந்து இந்த லெவலில் இருக்குதுன்னா அதுக்கான அடித்தளம், கட்டமைப்பு உருவாக்கின ஒரு பேஸ் வந்து அவர் தாங்க. அப்பேற்பட்ட காமராஜர் வந்து இதே திரை கவர்ச்சியை வச்சு, அதாவது அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், அதாவது இந்த திரைப்பிரபலங்களால் 1967 விருதுநகர் தொகுதியில் சீனிவாசன்ற மாணவரால் தோற்கடிக்கப்படுறாருங்க. அப்படியே பாருங்கள், 50-55 வருஷம் கழிச்சு அதே திரையிலேருந்து வந்த விஜய், தாவேக கட்சியை சேர்ந்த பாபுன்றவர் வந்து திமுக தலைவர், அதாவது மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வந்து குளத்தூர் தொகுதியில் வந்து தோற்கடிக்கிறாருங்க. நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதை நீங்களே தான் அறுவடை பண்ணியிருக்கீங்க. இதே அன்றைக்கி பெருந்தலைவர் தோற்றப்ப நீங்கள் அடையாத சந்தோஷமாக இன்றைக்கி வந்து தாவேகாவோ இல்லை தமிழகமோ சந்தோஷப்பட்டுற போகுது. அதனால் என்றைக்குமே மக்கள் தாங்க எஜமானர்கள், அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க.